ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் கேக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருளை பார்க்கலாம். சீனி 1 கப் எடுத்திருக்கேன், 2 முட்டை, கேரட், எண்ணெய், மைதா 2 கப், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட்டு. இதுதான் தேவையான பொருள். வாங்க கேரட்டை நல்லா துருவிக்கிட்டு அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஜாரில் அதை நான் போட்டு திரிச்சிடுறேன். திரிச்சியாச்சு. இப்போ பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட் எடுத்துருக்கோம்ல, அதையும் போட்டுருவோம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ சீனியை நம்ம 1 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் உள்ளே போட்டுடலாம். நல்லா அரைச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இது கூட வெண்ணிலா எசன்ஸ் 1 மூடி ஊற்றுறேன். அதையும் அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ எல்லோரும் குக்கர்லலாம் பண்ணுவாங்க, நான் இப்போ வடை சட்டியில் தான் பண்ண போகிறேன். பாருங்கள், அதில் சால்ட்டு போட்டு வச்சுருக்கு. அதுக்கு மேலே பிரிமனை வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா இருக்குல்ல, அந்த மைதாவோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கிண்டணும். பாருங்கள், கலந்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றி கலந்துடலாம். அவ்வளோதான். நான் இந்த கேக் பேன் எடுத்திருக்கேன். பட்டர் ஷீட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். பட்டர் ஷீட்டு நம்ம வைக்கிறனால கேக் ஒட்டாமல் வரும். அதில் ஊற்றிடுறேன். ரெண்டு தட்டு தட்டிக்கோங்க, ஏன்னா உள்ள பபிள்ஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே சமமாயிரும். நல்லா ஹீட் ஆயிடுச்சு பாருங்கள். அதில் வைப்போம். பார்த்து கையில் சுற்றாமல் நேராக வச்சுட்டு அதுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரத்தை போட்டு மூடிடணும். பாருங்கள், மூடி எடுத்தாச்சு. வெந்துருச்சு. சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மிலே தான் வச்சு நான் வேக வச்சுருக்கேன். இது வேக எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், குத்தி பார்க்கும்போது ஒட்டலை. இதுதான் கரெக்டு. இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. பட்டர் ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய் பாய்.